இந்த உயிர் என்பது பேட்டரி. இது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த உயிர பேட்டரி சார்ஜ் இறங்காம பார்த்துக்கணும். இந்த பேட்டரி சார்ஜ் இறங்கலைன்னா, உடம்பு எப்பயும் ஊக்கமா இருக்கும். இப்ப நாங்க பேட்டரி சார்ஜ் இறங்காம பார்த்துக்குவோம். இந்த உடம்புல இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உயிர் வந்து பேட்டரி சார்ஜ் இறங்காது. இது அடிப்படை விஷயம். 2வது வந்து, இதுக்கு மனம் சார்ந்த ஒரு பூஸ்டப்பும் தேவைப்படுது. அப்பதான் அந்த பேட்டரி சார்ஜ் நிக்கும். அதுக்கு என்ன உயிருக்கு சார்ஜர்ன்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவ் தாட். உடன்பாட்டு சிந்தனை. இப்ப ஒரு ஒரு குழந்தைய பாராட்டும்போது சிரிக்குது. திட்டும்போது அப்படியே சுருங்குது. சிரிக்கும்போது உயிர்ல சார்ஜ் ஏறும். அப்படியே அச்சத்துல திட்டுன உடனே அழுதுகிட்டு சுருங்குது பாருங்க, சார்ஜ் இறங்கிரும். அப்ப பாராட்டு, ஆதரவான வார்த்தைகள், உடன்பாட்டு சிந்தனையுள்ள சொற்கள், அது மாதிரியான பாடல்கள், இதுதான் உயிர பூஸ்ட் பண்ணும். இப்ப ஐயாவ பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே எங்க குடும்பத்தில எங்க அப்பா, அம்மா அப்படியே வளர்த்துட்டாங்க. நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன். அத்தன பாட்டு அவர் பாட்டு எனக்கு மனப்பாடம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து எ மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி. உடன்பாட்டு சிந்தனையுள்ள ஒரு மாமனிதர். இப்ப உலகம் பூராத்துக்கு ஊக்கம் குடுக்குறதுக்கு எம்ஜிஆர் பாடலே போதும். உலகம் பூராவுக்கும். விளங்குதா? அது தமிழ்நாட்டுல தான் இருக்கு. தமிழ் சினிமால தான் இருக்கு. அவ்வளவு அருமையான பாடல். இது நான் எப்பயுமே அதத்தான் கேட்பேன். ஒரு தெருவுல ஐஸ் விக்கிற பிசினஸ் அதத்தான் ஆரம்பிச்சேன். தெருவுல 5 காசு, 10 காசுக்கு ஐஸ் விக்கும்போது கூட மோட்டிவேஷன் தான். அப்படியே சோகமாலாம் பாட மாட்டேன். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. இப்படி பாடிக்கிட்டு தான் தெருவிலே ஐயா ஐஸ் வித்தேன். எனவே அந்த மோட்டிவேஷன் உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, இந்த பூஸ்டப் குடுத்தா உங்க மைண்டு எப்படி இருக்கு? அதையே ஒரு சோகமா செஞ்சா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஒரு குழந்தைக்கு எம்ஜிஆர் பாடுற பாட்டு. இதா இப்ப அந்த பாட்ட இந்த பாட்டுல என்ன விசேஷம்ன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா எம்ஜிஆர் காலத்துல வந்து அவருடைய தத்துவ பாடல்கள், கொள்கை பாடல்களுக்கே சென்சார் போடுவாங்க. பேரறிஞர் அண்ணான்னு சொல்ல விட மாட்டாங்க. தலைவன்ற வார்த்தைய கூட சொல்ல மாட்டாங்க. நான் ஆணையிட்டால்னு ஒரு பாட்டு பாடுனாரு. ஒரு தலைவன் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எந்நாளும் காத்திருப்பேன்னு சொன்னாங்க. ஏய் தலைவன் உண்டுன்னு சொன்னா நீ பேரறிஞர் அண்ணாவ சொல்ற. அத சென்சார் பண்ணு. தலைவன்னு சொல்லக்கூடாது. அப்ப கடவுள் உண்டுன்னு மாத்துனாரு. ஒரிஜினல் ட்ராக்ல தலைவன் உண்டுன்னு இருக்கும். டூப்ளிகேட் ட்ராக்ல கடவுள் உண்டுன்னு இருக்கும். சென்சார். மோசமான சென்சார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஏய் காக்கைன்னு சொன்னா நீ காமராஜரை சொல்ற, அதனால விட மாட்டோம் அப்படின்னால கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன்னு அந்த கவிஞர் வந்து வேர்ட்ஸை மாத்திருப்பாரு. இது மாதிரி சென்சார் பண்ணுது. இப்ப இந்த பாட்டுலயும் பாத்தீங்கன்னா கடைசியா மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு முடியும். ஆனா சென்சார் போர்டு என்ன சொல்லிருச்சு? அறிஞர் அண்ணா பேர் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப காங்கிரஸ் ஆட்சி அது. அப்ப என்ன சொல்லிட்டான்? அறிஞர் அண்ணான்னு பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒண்ணு கஷ்டப்பட்டு திருவிக்கா போல்னு அதை மாத்திருப்பாங்க. திருவிக்கா முழங்குனவர் கிடையாது. அவர் பேரே தமிழ் தென்றல் திருவிக்கா. தென்றல் வீசுற மாதிரி இனிமையா பேசுறவர். முழங்குனவது அறிஞர் அண்ணா தான். பொருள் குற்றம் தான். ஓகே. இப்ப இந்த பாட்டை நீங்க ஒரு குழந்தை கேக்குதுன்னு வச்சுக்கங்க. எப்படி
ஒரு குழந்தை வந்து அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இப்படி கேட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஐயாட்ட மட்டும்தான் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போன்ற அந்த லிரிக்ஸே என்கிட்ட தான் இருக்கு. ஒரு ட்ராக்ல பூரா திருவிக்கா போல் எடிட் பண்ண பாட்டா இருக்கும். இப்ப இதுதான் அந்த உயிரை பூஸ்ட் பண்ற வேர்ட்ஸ். புரியுதுங்களா? இப்ப அதே குழந்தைக்கு இப்போ ஒரு பாட்டு போடுறேன். ஒரு 10 செகண்ட் போடுறேன். அந்த மனநிலை என்ன ஆகும்னு பாருங்க. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. இந்த வரிகளை ஒரு குழந்தை கேட்டுச்சுன்னா அது பூஸ்டப் ஆகுமா, தொய்வாகுமா? அதனால தான் ஐயா சொல்றேன், மனிதன் வார்த்தைகளை வைத்துத்தான் வாழுகிறான். ஊக்கமான வார்த்தைகள், மகிழ்ச்சியான வார்த்தைகள், ஆதரவான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், அரவணைப்பான வார்த்தைகள் உங்களை பூஸ்டப் பண்ணும், உயிரை பூஸ்ட் பண்ணும். இதற்கு எதிரான வார்த்தைகள் எல்லாமே உயிரை டவுன் பண்ணும். உங்க மீடியாஸ் எல்லாமே கொலை, கற்பழிப்பு, அப்படியே சோகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, இது மாதிரியான விஷயங்களை காமிச்சு காமிச்சு சமுதாயத்தை மன நோயாளிகளாக, மன அழுத்தம் உள்ளவர்களாக மாற்றி கொண்டிருக்கு. வீட்டில் நல்லா ஆடுங்க, பாடுங்க. எங்க வீட்ல எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாட்டி கூட நாங்கள் அப்படித்தான் வளர்ந்தோம். எங்க அப்பா அம்மா அப்படித்தான் வளர்த்தாங்க. அதனாலதான் எனக்கு திருக்குறள் 1330 குறளும் மனப்பாடாகிறதுக்கு முன்னாடி அத்தனை மோட்டிவேஷன் சாங்ஸும் மனப்பாடம். அதுலயும் சென்சார் பண்ணாத வார்த்தைகளோட மனப்பாடம். நிறைய பாடல்கள் சென்சார் ஆனதுதான், நீங்க பழக்கத்தில் இருக்கிறதெல்லாம். ஆனா சென்சார் பண்ணாம ஒரிஜினல் வேர்ட்ஸ், ஒரிஜினல் லிரிக்ஸ் கண்ணதாசன் ஐயா எழுதியிருந்தாலும், வாலி ஐயா எழுதியிருந்தாலும் ஒரிஜினல் வேர்ட்ஸோட ஐயாவுக்கு மனப்பாடம் உண்டு. எனக்கு இப்போ கேட்டாலே எந்த பாட்டிலையும் எது ஒரிஜினல் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, அதனால என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உயிரை பூஸ்ட் பண்ணுறது பாசிட்டிவ் உடன்பாட்டு சிந்தனை, அன்பு, அரவணைப்பு, மகிழ்ச்சி, ஆடல், பாடல், ஊக்கம், உற்சாகம். ஒரு குடும்பத்தில் அந்த சூழ்நிலையை உண்டாக்குங்க. குழந்தைய தேவையில்லாமல் திட்டாதீங்க, நல்லா பாட சொல்லுங்க, ஆட சொல்லுங்க. டெய்லி 2 வேளை பூஜை பண்ணுங்க. நீங்க பெருமாளை கும்பிட்டாலும் சரி, சிவனை கும்பிட்டாலும் சரி, இல்லை நீங்க வேற சமயத்தவங்களா இருந்தீங்கன்னா உங்க சமய சின்னங்களை வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நீங்க வளர்த்தீங்கன்னா அந்த உயிர் சார்ஜ் இறங்காம இருக்கும். ஞாபகம், இது உடல் உயிர் என்ற ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இன்ஸ்ட்ருமெண்ட், பவர், எலக்ட்ரிசிட்டி, இந்த ரெண்டையும் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றத ஐயா உங்களுக்கு சொல்லிட்டேன். உயிருக்கு அவ்வளவுதான். சரி சார், எங்களுக்கு அப்பப்ப கடன் இருக்கு, பல பிரச்சனைகள் வருது, ஆட்டோமேட்டிக்கா அந்த உயிர் டவுன் ஆயிருது, சோகம் ஆயிருது. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, எப்பப்பெல்லாம் சோகமான சிந்தனை, சோகமான எண்ணங்கள், சோகமான சூழ்நிலைகள், சோகமான நினைப்புகள், அவநம்பிக்கையான வார்த்தைகள் உள்ள எந்திரிக்குதோ, உடனே ஏதேனும் மந்திர சொல் கையில வச்சுக்கணும். நீங்க கும்பிடுற தெய்வத்தை பொறுத்து, இப்ப எனக்கு சிவன் தான், எந்த அப்படி எண்ணம் வந்தாலும் சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு போந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஓடிடும். நீங்க ராமரை கும்பிடுறீங்களா, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் சொல்லு. பெருமாளை கும்பிடுறியா, ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணான்னு சொல்லு. கிறிஸ்தவனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே ரட்சியம் சொல்லு. இஸ்லாமியர்களா இன்ஷா அல்லா, மாஷா அல்லா சொல்லு. அந்த நெகட்டிவ் வேர்டு, அந்த எதிர்மறை எண்ணம்
உங்களை விட்டு நீங்க நட்டியும் மனசை விட்டு வெளியே போகும் நட்டியும் அந்த இறை நாமத்தை ஜெபித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் ஜெபம்ன்றதே வச்சது முன்னோர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் மந்திரம் கொடுத்தாங்க, ஏன் அதை ஜெபிக்க சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, மனத்துக்குள் நுழையும் எதிர்மறை எண்ணங்களை, மனதிற்குள் உற்பத்தியாகும் எதிர்மறை எண்ணங்களை விரட்டுவதற்காகத்தான் இந்த ஜெபத்தை முன்னாடி சொன்னாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ உடலை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்புட்டு, அவுட்புட்டு, மெயின்டெனன்ஸ். உயிரை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல் பாசிட்டிவிட்டிஸ். உடன்பாடு, மகிழ்ச்சி, இன்பம், ஊக்கம், உற்சாகம், அரவணைப்பு, ஆதரவு, அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னா உயிர் பூஸ்டப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஐயா எப்பயுமே சோகப்பாட்டே கேட்க மாட்டேன். சோகப்பாட்டு எல்லாம் தெரியும்னாலும் கேட்க மாட்டேன். நீங்களும் சோக சீரியலையே இந்த மீடியாக்களில் போடுவாங்க. சோக சீரியலை பார்த்துக்கிட்டு சோகமான விஷயங்களை பேசிக்கிட்டு சோகமான பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் உயிர் டவுன் ஆயிரும். இப்போ உடலும் உயிர் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா